அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வக்ர சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசிங்க. மற்றும் தனுசு ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. அதில் மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பேராவீங்க. மூலம் நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி செவ்வாய் பகவான். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சுக்கிர பகவான். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி புதன் பகவான். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சந்திர பகவான். இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 4 பாதங்கக்காரங்களுக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு வக்ர சனி பயிற்சி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போது தற்சமயம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு சனீஸ்வரர் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். அதாவது உங்களுக்கு தற்காலிகமாக அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் 7 சனி காலத்துலேருந்து விடுபட்டு இருப்பீங்க. மறுபடியும் அக்டோபர் 23, 2022 அன்னிலேருந்து ஜனவரி 16, 2022 வரைக்கும் 2023 வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற அனைத்து நட்சத்திர நண்பர்களும் மறுபடியும் 7 சனியின் பிடியில் போயிடுவீங்க. இப்போ சனீஸ்வரர் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்காரு, அதாவது வக்ரகதியில் இருக்காருங்க. ஓகேங்களா. இந்த ஏப்ரல் 29, 2022 அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிசாரமாக சனீஸ்வரர் பயிற்சியானார். இப்போ கும்பத்தில் தான் இருக்கார். கும்பத்தில் இருந்தாலும் கூட இப்போ அவர் இருக்கின்ற இடத்துல வக்ரகதிக்கு போயிருக்கார். பொதுவாக ஒரு பாவகிரகமும் ஒரு நீச்ச கிரகமும் உங்களுக்கு வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதே இப்போ உதாரணத்துக்கு சுப கிரகமான குரு பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ நீச்ச நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் எல்லாமே கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ சனீஸ்வரன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாவகிரகம் மற்றும் இவர் நீதிமான், தர்மத்தின் காரகன் மற்றும் ஆயுள் காரகனுங்க. ஏன் இவர் நம்ம முக்கியமாக ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சனீஸ்வரர் நமக்கு எந்த ஒரு பலன் கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக தான் கொடுப்பாரு. சனீஸ்வரர் மாதிரி கொடுக்குற கிரகமும் கிடையாது, அதே மாதிரி அவரை மாதிரி அழிக்கிற கிரகமும் கிடையாதுன்றது தான் ஐதீகங்க. இப்போது நம்ம பிறந்த உடனே இமீடியட்டாக நெக்ஸ்ட் நாளே ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜ், அதன் பிறகு லைஃப் செட்டில்டு அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் நம்மளோட லைஃப்பில் முன்னேற்றம் இருக்குன்ற காரணத்தினால சனீஸ்வரர் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனீஸ்வரர் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ஒரு சில இடங்களில் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்கள் செய்வார். மேலும் ஒரு சில இடங்களில் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்கள் செய்யாமல் கெடு பலன்கள் செய்வார் அப்படின்றது ஐதீகங்க. இப்போது உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் சனீஸ்வரர் உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்திலேயோ அல்லது முயற்சி ஸ்தானத்திலேயோ அல்லது மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்திலேயோ மற்றும் அது கூட உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய லாபஸ்தானத்திலேயோ அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் அருள்வார் அப்படின்றது ஐதீகங்க. அதே சனீஸ்வரர் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய தாயார் ஸ்தானத்திலேயோ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திலேயோ அமர்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு கெடு பலன்கள் செய்வார் அப்படின்றது ஐதீகங்க. அதே மாதிரி இப்போ சனீஸ்வரர் தான் நின்ற இடத்துலேருந்து தன்னுடைய 3, 7 மற்றும் 10ஆம் பார்வையை எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டோட பலனை பிரதிபலிச்சு போயிடுவார். இதுதான் அவருடைய ஒரு தன்மைங்க. இப்போ சனீஸ்வரர் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால உங்களுக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வரர் அமர்ந்திருக்கார். இப்போ பொதுவாக சனீஸ்வரர் வக்ரகதியில் இல்லாமல் அவர் நேர்கதியில் இருந்தாலும் கூட நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ கெடு பலன்கள் எதுவுமே நடக்காதுங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தற்காலிகமாக 3வது சுற்று விட்டு சனீஸ்வரர் வெளியில் வந்திருக்கார். அதாவது நம்ம கிளியராக சொன்ன மாதிரி ஏப்ரல் 29 அன்றைக்கி அதிசாரமாக சனி பயிற்சி நடந்ததுங்க. அதுலேருந்து அக்டோபர் 23, 2022 வரைக்கும் சனீஸ்வரர் உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களில் தடப்பட்டு போயிருந்ததோ நல்ல விஷயங்கள், அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு திரும்பியும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. சரிங்களா. இப்போது நீங்கள் கேட்கலாம், சரிங்க அப்போ அக்டோபர் 23 மறுபடியும் ஜனவரி 16 வரைக்கும் எங்களுக்கு
பழையபடி தான் இருக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து பழையபடி தான் இருக்குங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் வந்ததோ அதில் வந்து ஒரு 25% மட்டும்தான் பாதிப்புகள் வருமே தவிர 75% உங்களுக்கே தெரிஞ்சிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த 7 வருடத்தில் நம்ம வந்து ரொம்பவே அனுபவப்பட்டோம் தனுசு ராசி நண்பர்கள். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக இருப்பீங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த 3 மாத காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ரன் ஆகிடும். நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது 100% கண்டிப்பாகவே உங்களுக்கு இருக்காது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போது சனீஸ்வரர் வந்து கும்பராசியில் வந்திருக்கார். அதாவது நம்மளுடைய தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3 ஆகிய வீடுகள் ரெண்டுமே வந்து சனீஸ்வரருடைய சொந்த வீடுகள்ங்க. ஸோ கும்பமில் இருந்தாலும் கூட இப்போ ஒரு வக்ரகதிக்கு போன ஒரு நல்ல காரணத்தினால நீங்கள் இப்போ ஒரு ஜாப்க்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 23ஆம் தேதிக்குள்ளே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு சிறப்பான நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சிலருக்கு வந்து திருமண தடை ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அலைன்ஸ் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட நாளாக வந்து உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வருவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால இப்போ சனீஸ்வரர் பொதுவாக நேர்கதியில் இருந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு பிள்ளைகள் பாக்கியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் வந்து காலதாமதம் அடைஞ்சிருப்பீங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகிட்டு பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலையும் காணப்படுங்க. ஆனால் இப்போ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போன ஒரு நல்ல காரணத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகிட்டு பிள்ளைகள் வரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகள் வரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த தாய்மார்கள், அதாவது முக்கியமாக மூலம் நட்சத்திர தாய்மார்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப சிறந்த ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமையுங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் காலம் வந்து ரொம்பவே கனிஞ்சு வருதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகள் பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட நாளாக வந்து திருமணம் ஆகாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க. இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்தை வந்து தான் நிற்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. ஸோ இதனால் மறுபடியும் உங்களுக்கு திருமண தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதில் வந்து ஒரு அச்சம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது 100% கிடையாதுங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்ததோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமாக வந்து நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து திருமணம் வந்து உங்களுக்கு கை கொடுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக வந்து உங்களுக்கு சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கிரக தோஷங்களுக்கு வந்து நிவர்த்தி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இதை நீங்கள் கேள்விப்பட்ட உடனே பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தை பார்த்தாலும் கூட அதே சமயம் வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையால் வந்து உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ எப்போவுமே ஒரு சுபகிரகம் வந்து நம்மளுடைய 12வது வீடை பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த
கருத்து வேறுபாடுகள் விலகுங்க. அதே மாதிரி நிறைய நல்ல சுப காரியங்களுக்காக நீங்கள் பணத்தை வந்து கடன் வாங்குவதற்கோ அல்லது உங்ககிட்ட இருக்க பணத்தை வந்து செலவழிப்பீங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு மன வருத்தமும் ஏற்படாதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து சற்று அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம்ங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய 12வது வீடான விரை ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி வந்து தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே கிடையாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. உதாரணத்துக்கு இப்போ மருத்துவ செலவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிகரிப்பதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படாது. அதற்கு ஏர்மாறாக வந்து உங்கள் வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடப்பதற்கு மற்றும் இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து நிலம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க, அந்த இடத்துல வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து நீங்கள் வாங்கியிருக்க இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம். நம்மளுடைய மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமேங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து வேலையில் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க. நான் அதை தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ இப்போ உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வரர் அமர்ந்தாலும் கூட அவர் வந்து இப்போ நீச்ச நிலைமைக்கு போன ஒரு காரணத்தினால நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ, அதாவது ஒரு வேலை விஷயமாவோ அல்லது திருமண விஷயமாவோ வந்து எந்த ஒரு நல்ல முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம். நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம்ங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்பவே மன அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க. உங்களால் ரெண்ட் பே பண்ண முடியல, உங்களுக்கு ஜாப் வந்து சேலரி போதுமான அளவுக்கு சம்பளம் வரல, அதனாலேயே உங்களால் ரெண்ட் பே பண்ணல, இருக்கக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட் வந்து உங்களால் கட்ட முடியல அப்படின்ட்டு மன வருத்தப்படாதீங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இன்னொரு நல்ல ஜாப்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாத்தியமாக வந்து ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம். நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமேங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து தனுசு ராசி நண்பர்கள், அதாவது மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் 2 வேளையில் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து 100% நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம். நம்மளுடைய தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சிலர் வந்து மாணவர்கள் வந்து இப்போ கல்லூரி படிப்பு வந்து முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் முடிச்சுட்டு வந்து வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்புக்காக மறுபடியும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து மேல்நாட்டில், அதாவது அயல்நாட்டில் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து நீங்கள் ஒன்று வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து வெளி மாநிலத்தில் சென்று வேலை செய்வதோ அல்லது நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்வதோ அல்லது அயல்நாட்டில் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம். நம்மளுடைய மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் காரங்களுக்குமேங்க. ஓகேங்களா? ஓகே தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து தனுசு ராசி கூட பேர இருக்கின்ற மூலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வக்ர சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மூலம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.